ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கலாம்னா கேமெட்டோஜெனிசிஸ் பற்றி பார்க்கலாம். மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீடியோவில் ஐக்கான் இருக்குது, அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம டைரெக்டாக கேமெட்டோஜெனிசிஸ் பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். கேமெட்டோஜெனிசிஸில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்பெர்மேட்டோஜெனிசிஸ், இன்னொன்று வந்து ஊஜெனிசிஸ். ஸ்பெர்மேட்டோஜெனிசிஸ் அப்படின்னா என்னன்னா, ஸ்பெர்ம் ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் தான் ஸ்பெர்மேட்டோஜெனிசிஸ். ஸ்பெர்ம் எங்கேருந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்டால் டெஸ்டீஸ்லேருந்து ஃபார்ம் ஆகும். இன்னொன்று வந்து என்னன்னா ஊஜெனிசிஸ். ஊஜெனிசிஸ்ன்றது எக்கு ஃபார்ம் ஆகிற அந்த ப்ராசஸ் பேர் தான் ஊஜெனிசிஸ். எக்கு எந்த இடத்துலேருந்து ஃபார்ம் ஆகுனா ஓவரியிலேருந்து ஃபார்ம் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம யாரை பற்றி பார்க்கலாம்னா ஸ்பெர்மேட்டோஜெனிசிஸ், அதை பற்றி பார்த்துடலாம். ஸ்பெர்மேட்டோஜெனிசிஸ் எங்கேருந்து ஃபார்ம் ஆகும்? இந்த ஸ்பெர்மேட்டோகோனியா இருக்குல்ல, இது வந்து இங்கே ஸ்பெர்மா மாறுற ஹோல் ப்ராசஸ் பேர் தான் ஸ்பெர்மேட்டோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹோல் ப்ராசஸும் எங்கே நடக்கும் அப்படின்னா செமினிஃபரஸ் டியூபிள்ஸ்குள்ளே நடக்கும். செமினிஃபரஸ் டியூபிள்ஸ்குள்ளே தான் இந்த ஹோல் ப்ராசஸ் ஸ்பெர்மேட்டோஜெனிசிஸ் அப்படின்றதே நடக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், செமினிஃபரஸ் டியூபிள்ஸில் நிறைய செல்ஸ் இருக்கும். அந்த ஒரு செல்லுக்குமே ஒரு பேர் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்பெர்மேட்டோகோனியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பெர்மேட்டோகோனியம்ல எத்தனை குரோமோசோம் இருக்குன்னா 46 குரோமோசோம் இருக்கும். இந்த ஸ்பெர்மேட்டோகோனியம்ல மைட்டாசிஸ் நடந்து இந்த ஸ்பெர்மேட்டோகோனியா என்னவா டிஃபரன்ஷியேட் ஆகும்னா பிரைமரி ஸ்பெர்மேட்டோசைட் அப்படின்னு டிஃபரன்ஷியேட் ஆகும். பிரைமரி ஸ்பெர்மேட்டோசைட்ல சேம் 46 குரோமோசோம் தான் இருக்கும். நெக்ஸ்ட், இந்த பிரைமரி ஸ்பெர்மேட்டோசைட்ல என்ன நடக்கும்னா மியாசிஸ் 1 அப்படின்ற ஒரு செல் டிவிஷன் நடக்கும். மியாசிஸ் 1 அப்படின்னாலே என்னன்னா குரோமோசோம் நம்பர் 46லேருந்து 23 ரெடியூஸ் ஆகிற ப்ராசஸ் பேர் தான் என்னன்னா மியாசிஸ் 1. பிரைமரி ஸ்பெர்மேட்டோசைட்ல மியாசிஸ் 1 நடந்து என்னவா மாறுனா செகண்டரி ஸ்பெர்மேட்டோசைட்டா ஃபார்ம் ஆகும். செகண்டரி ஸ்பெர்மேட்டோசைட்ல மியாசிஸ் 2 நடக்கும். மியாசிஸ் 2 நடக்கிறதுனால செகண்டரி ஸ்பெர்மேட்டோசைட் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுனா ஸ்பெர்மாட்டிட் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஸ்பெர்மாட்டிட் என்னவா மாறுவாங்கன்னா ஸ்பெர்மா சேஞ்ச் ஆயிடுவாங்க. இந்த ஹோல் ப்ராசஸ் பேர் தான் என்னன்னா ஸ்பெர்மேட்டோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பெர்மேட்டோஜெனிசிஸ் மேலுக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா அட் த டைம் ஆஃப் பியூபர்ட்டின்னு சொல்லுவாங்க. பியூபர்ட்டி டைம்ல தான் இந்த ஹோல் ப்ராசஸ் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனே மேலுக்கு வந்து ஃபார்ம் ஆகும். இதுல 2 இம்பார்ட்டன்ஸான வேர்டு வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று வந்து ஸ்பெர்மியோஜெனிசிஸ், நான் ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. இன்னொன்று வந்து ஸ்பெர்மியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 வேர்டு இம்பார்ட்டண்டாக இருக்கு. இதுல ஸ்பெர்மியோஜெனிசிஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸ்பெர்மியோஜெனிசிஸ் அப்படின்றது இந்த ஸ்பெர்மாட்டிட் ஸ்பெர்மா மாறுற ப்ராசஸ் பேர் தான் என்னன்னா ஸ்பெர்மியோஜெனிசிஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னா ஸ்பெர்மியேஷன். ஸ்பெர்மியேஷன் அப்படின்றது என்னன்னா இந்த செமினிஃபரஸ் டியூபிள்ஸ்குள்ள தானே இந்த ஹோல் ப்ராசஸ் நடக்குது. லாஸ்ட்ல என்னவா ஃபார்ம் ஆகுது? ஸ்பெர்மா ஃபார்ம் ஆகுது இல்ல, அந்த ஸ்பெர்ம் வந்து செமினிஃபரஸ் டியூபிள்ஸ்ல இருந்து வெளியில வர அந்த ப்ராசஸ் பேர் தான் என்னன்னா ஸ்பெர்மியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இது எல்லாமே யார் கண்ட்ரோல் பண்றா? எப்படி வந்து மேலுக்கு வந்து ஸ்பெர்ம் வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டா இது எல்லாத்துமே யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னா GnRH அப்படின்ற ஒரு ஹார்மோன் இருக்காங்க. அந்த ஹார்மோனோட ஃபுல் நேம் என்னன்னா கனடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்கு. இந்த ஹார்மோன் எங்க பிரசன்ட் ஆயிருக்குன்னா பிரெயின்ல ஹைப்போதலாமஸ் ரீஜியன்ல பிரசன்ட் ஆயிருக்கு. இந்த ஹார்மோன் ஹைப்போதலாமஸ்ல இருந்து ரிலீஸ் ஆகி நெக்ஸ்ட் யாரை போய் ஸ்டிமுலேட் பண்ணுவாங்க அப்படின்னா ஆன்டீரியர் பிட்யூட்டரி ரீஜனை போய் ஸ்டிமுலேட் பண்றதுனால ஆன்டீரியர் பிட்யூட்டரி 2 ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஒன்று வந்து LH அப்படின்னு சொல்லுவாங்க. LH அப்படின்னா லியூட்டினைசிங் ஹார்மோன். LH இன்னொரு ஃபுல் ஃபார்ம் வந்து என்னன்னா லியூட்டினைசிங் ஹார்மோன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னா FSH. FSH ஓட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லுட்டினைசிங் ஹார்மோன் யாரை போய் ஸ்டிமுலேட் பண்ணும் அப்படின்னா செமினிஃபரஸ் டியூபிள்ஸ்க்கு நடுவில் இருக்கிற லீடிக் செல்ஸை போய் ஸ்டிமுலேட் பண்றதுனால லீடிக் செல்ஸ் வந்து ஒரு ஹார்மோனை ரிலீஸ் பண்ணும். அந்த ஹார்மோன் நேம் வந்து என்னன்னா ஆண்ட்ரோஜன். இந்த ஆண்ட்ரோஜன் என்ற ஹார்மோன் ரிலீஸ் ஆகிறதுனால தான் ஸ்பெர்மேட்டோஜெனிசிஸ் அப்படின்ற ஹோல் ப்ராசஸே அங்கே நடக்குது. நெக்ஸ்ட் ஒன் FSH ஹார்மோன் யாரை போய் ஸ்டிமுலேட் பண்ணுனா செட்டோலி செல்ஸை போய் ஸ்டிமுலேட் பண்றதுனால ஸ்பெர்மியோஜெனிசிஸ் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதனால இந்த LH and then FSH ஹார்மோனோட ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஸ்பெர்ம் அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் பத்தி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸ்பெர்ம்ல வந்து
மூணு ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஒன்று வந்து ஹெட் ரீஜியன், ஒன்று வந்து மிடில் பீஸ் சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து டெய்ல் சொல்லுவாங்க. ஹெட்டில் யார் யார் இருக்காங்க அப்படின்னா ஆக்ரோசோம் இருக்காங்க, நியூக்ளியஸ் இருக்காங்க. மிடில் பீஸில் யார் யார் இருக்காங்கன்னா சென்ட்ரியோல்ஸ், தென் மைட்டோகாண்ட்ரியா இருக்கு. டெய்ல் ரீஜியன். ஆக்ரோசோமோட ஃபங்க்ஷன்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஆக்ரோசோம் என்ன வேலை செய்யும் அப்படின்னா, இதில் சர்டன் என்சைம்ஸ் இருக்கும். அந்த என்சைம் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, ஈஸியாக இந்த ஸ்பெர்ம் எக்கு போய் ரீச் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுறதுனால இது வந்து இம்பார்ட்டன்ஸான ஒன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னா நியூக்ளியஸ். நியூக்ளியஸோடைய ஃபங்க்ஷன் என்னன்னா, இதில் 23 குரோமோசோம் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா ஏடிபியை ப்ரொடியூஸ் பண்ணி ஸ்பெர்ம் மூவ்மெண்ட்டுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன் வந்து டெய்ல். டெய்ல் இருக்கிறதுனால தான் ஸ்பெர்ம் என்ன பண்ணுதுன்னா மூவ்மெண்ட்டை எக்ஸிபிட் பண்ணுது. இதுதான் ஸ்பெர்மோடைய ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னா ஊஜெனிசிஸ். ஊஜெனிசிஸ் அப்படின்றது என்னன்னா ஃபார்மேஷன் ஆஃப் எக்கை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஊஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஊஜெனிசிஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுனா ஃபீமேலுக்கு கரெக்டாக எம்பிரியானிக் ஸ்டேஜில் என்னவாயிடும்னா ஸ்டார்ட் ஆகிடும். அந்த எம்பிரியானிக் ஸ்டேஜில் ஃபீமேலுக்கு என்ன இருக்குன்னா ஓவரி இருக்குல்ல, அந்த ஓவரியிலேருந்து என்ன ப்ரொடியூஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும்னா நிறைய ஊகோனியா ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஊகோனியா எல்லாமே என்னவா இருக்குன்னா டெம்பரவரியாக அரெஸ்ட் ஆகி நிற்கும். அந்த டெம்பரவரியாக எந்த ஸ்டேஜில் அது அரெஸ்ட் ஆகி நிற்கும்னா மியாசிஸ் 1 ப்ரோஃபேஸ் ஸ்டேஜில் வந்து அரெஸ்ட் ஆகி நிற்கும். அந்த செல்ஸை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிரைமரி ஊசைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரைமரி ஊசைட் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரைமரி ஊசைட் சுற்றி நிறைய லேயர்ஸ் ஆஃப் செல்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த செல்ஸை வந்து என்ன செல்லுன்னு சொல்லுவாங்கன்னா செகண்டரி ஃபாலிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செகண்டரி ஃபாலிக்கலை சுற்றி மறுபடியும் அந்த செகண்டரி ஃபாலிக்கல் என்னவா கன்வெர்ட் ஆகும்னா டெர்ஷரி ஃபாலிக்கலாக கன்வெர்ட் ஆகும். டெர்ஷரி ஃபாலிக்கல்ஸாக கன்வெர்ட் ஆகுதுல்ல, அதை நம்ம எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா அதில் வந்து ஒரு ஃப்ளூயிட் ஃபில்டு கேவிட்டி மாதிரி இருக்கும். அதை வச்சு அது வந்து செகண்டரி டெர்ஷரி ஃபாலிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ளூயிட் ஃபில்டு கேவிட்டி இருக்கு இல்லையா, அதோட பேர் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆண்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரைமரி ஃபாலிக்கல் அண்ட் தென் செகண்டரி ஃபாலிக்கல் அண்ட் தென் வந்து டெர்ஷரி ஃபாலிக்கல். இந்த மூணு ஃபாலிக்கல்லுமே என்ன செல்ஸ் தான் இருப்பாங்கன்னா பிரைமரி ஊசைட் மட்டும்தான் இருப்பாங்க. பிரைமரி ஊசைட் இருப்பாங்க. இந்த பிரைமரி ஊசைட்ல 46 குரோமோசோம் இருக்கும். ஆனால் இது வந்து டெம்பரவரியா அரெஸ்ட் ஆகி நிற்கும். இது எப்போ டெம்பரவரியா அரெஸ்ட் ஆனது ரிலீஸ் ஆகும் அப்படின்னா அந்த கேர்ள் வந்து பியூபர்ட்டி அட்டென்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த பியூபர்ட்டி அட்டென்ட் பண்ணும்போது இந்த பிரைமரி ஊசைட் வந்து டெம்பரவரியா அரெஸ்ட் ஆனது ரிலீஸ் ஆகிடும். ரிலீஸ் ஆன உடனே பிரைமரி ஊசைட்லேருந்து 2 செல் ஃபார்ம் ஆகும். ஒன்று வந்து செகண்டரி ஊசைட், இன்னொன்று வந்து போலார் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. பிரைமரி ஊசைட்லேருந்து 2 செல் ஃபார்ம் ஆகுது. ஒன்று செகண்டரி ஊசைட், இன்னொன்று வந்து ஃபர்ஸ்ட் போலார் பாடின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் கிராஃபியன் ஃபாலிக்கல்ஸ் அப்படின்னா என்னன்னா இந்த டெர்ஷரி ஃபாலிக்கல் கிராஃபியன் ஃபாலிக்கலாக சேஞ்ச் ஆகிடும். இந்த கிராஃபியன் ஃபாலிக்கல்குள்ளே தான் யார் இருப்பாங்க அப்படின்னா செகண்டரி ஊசைட் இருப்பாங்க. இந்த செகண்டரி ஊசைட் மறுபடியும் என்னவாகும்னா மியாசிஸ் 2ல டெம்பரவரியாக அரெஸ்ட் ஆகிடும். ஓவுலேஷன்ஸ் அப்படின்னா என்னன்னா இந்த செகண்டரி ஊசைட் இருக்காங்க இல்லையா, இந்த செகண்டரி ஊசைட்டை சுற்றி ஒரு லேயர் ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த லேயர் பேர் தான் என்னன்னா ஜோனா பெலுசிடா அப்படின்வாங்க. அந்த செகண்டரி ஊசைட் மேலே இருக்க ஜோனா பெலுசிடாவோட அந்த செல்ஸ் வந்து ஓவரியிலேருந்து ரிலீஸ் ஆகி வெளியே வர ப்ராசஸ் பேர் தான் என்னன்னா ஓவுலேஷன்.